ஹலோ வணக்கம் அனைவருக்கும் கைஸ். ரோட் இஸ் கான், கொண்டு போயிடுச்சு. ஸோ கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸ் இருக்குது, சரியா? அதனால தான் ஆக்சுவலாக ரிவ்யூ போட முடியல, சில கிளாஸஸை எடுக்க முடியல. 2 டேஸில் வி வில் ரெஸ்யூம். நாளைக்கு இல்லை நாளை கழிச்சு கிளாஸஸ் ரெஸ்யூம் பண்ணிடுவோம். பட் இன்றைக்கி நாம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நைட்டு 8:30 ஒரு டிஸ்கஷன் வச்சுக்க போகிறோம். ஸோ உங்கள் ஸ்கோர் கார்ட்ஸ் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வாங்க. ஸ்கோர் கார்ட்ஸை வச்சு நாம் அடுத்த 1 மந்த் என்ன பிளான் பண்ணலாம். நீங்கள் பிகினராக இருந்தாலும் நீங்கள் வரலாம். எப்படி படிக்கிறது, ஸ்ட்ராட்டஜி டிஸ்கஷன், இண்டிவிஜுவல் ஒவ்வொரு இண்டிவிஜுவலுக்கும் நான் எப்படி சொல்கிறேன் அப்படிங்கிறத கேட்குறதுக்கு உங்களுக்கு கண்டிப்பாக பெனிஃபிஷியலாக இருக்கும். இது லாஸ்ட்டு 3 டைம்ஸ் நம்ம பண்ணியிருக்கோம். பண்ணும்போது பயங்கர ரெஸ்பான்ஸ் இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு 2 டைம்ஸ் எனக்கு பண்ண முடியலை. பட் டுடே டெஃபினெட்லி நம்ம பண்ணிடுவோம். எனக்கு வேறு வேலை கிடையாது ஆக்சுவலாக ஈவினிங். ஸோ இது மட்டும்தான் இருக்குது. நல்லா 100% நாம் டிஸ்கஷன் பண்ணிடுவோம், சரியா? ஃபஸ்ட்டு விஷயம். செகண்ட் விஷயம் என்ன அப்படின்னா, ரிசல்ட்ஸ் ரிலேட்டடாக பார்த்தீங்கன்னா, நம்மள்கிட்ட வந்துட்டு எஸ்பிஐபிஓ வந்துட்டு ஒரு 3 மெம்பர்ஸ் கிட்ட கிளியர் பண்ணியிருந்தாங்க. எங்கள் ஆஃப்லைன் கிளாஸை சேர்த்து 3 மெம்பர்ஸ் கிளியர் பண்ணியிருந்தாங்க. எல்பிஓ பார்த்தீங்கன்னா ஒரு 13 பீப்புள் கிளியர் பண்ணியிருக்காங்க. நம்ம இன்டர்வியூ குரூப்பில் இருக்கிறவங்க, மற்றபடி ஜென்ரலாக கிளியர் பண்ணோன்னே இன்ஃபார்ம் பண்ணுறவங்க, அப்படி ஒரு 15 பீப்புள் இருக்காங்க. இந்த இன்ஃபார்ம் பண்ணது டோட்டலாக 15 பீப்புள், சாரி, அப்படி ஒரு 13 பீப்புள் இருக்காங்க. எஸ்பிபியோட ஒரு 3 பேர், டோட்டலாக ஒரு 15-16 பீப்புள் கிளியர் பண்ணியிருக்காங்க. ஸோ கிளியர் பண்ண உடனே அவங்க இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. அதை வச்சு தான் நான் சொல்கிறேன். நான் உங்கள்கிட்ட வந்து ரிசல்ட் கேட்க மாட்டேன். நீங்கள் கிளியர் பண்ணிட்டீங்க அப்படிங்கும்போது எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுறவங்களை மட்டும் தான் நான் இப்போது அந்த கவுண்டில் சொல்கிறேன். இது எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, இந்த ஸ்டூடெண்ட்டுடைய மென்டாலிட்டி, ஸ்டூடெண்ட்டுடைய மைண்ட் செட் எப்படி இருக்குன்னா, இவங்க ரிசல்ட் கொடுக்கல அப்படின்னா இவங்க ப்ராப்பரான ஒரு இன்ஸ்டிடியூஷன் இல்லை ரிசல்ட் வந்து எடுத்து பெருசாக கட் அவுட்டில் போட்டு இன்டர்வியூ மட்டும் தான் வந்திருப்பான். இல்லை அவன் வந்துட்டு 4-5 இடத்துல படிச்சிருப்பான். ஆனால் இங்கே ஃபோட்டோ போடுவாங்க, அங்கே ஃபோட்டோ போடுவாங்க, இங்கே ஃபோர்ஸ் பண்ணி இந்த ஃபோட்டோஸ் வாங்குவாங்க. அந்த கதைகள்லாம் நான் பண்ணக்கூடாது அப்படின்னு நினைக்கிறேன். பட்டு அட்லீஸ்ட் மினிமம் இந்த சில பேருக்கு டவுட் வரும் பார்த்தீங்களா, அவங்களுக்காக இந்த விஷயங்கள். ஸோ 15 பீப்புள் கிட்டே இருக்காங்க. ப்ரூஃப் எங்கே அப்படின்னா, என்ன சொல்லுங்கள், நான் தரேன். நோ இஷ்யூஸ் இன் தட். நான் வந்துட்டு ரிசல்ட் பேஸ்டு வேலை பார்க்குற ஆள் கிடையாது. என்கிட்ட எத்தனை பேர் பாஸ் பண்ணாங்கிறது முக்கியம் கிடையாது, எப்படிப்பட்டவங்க பாஸ் பண்ணாங்க அப்படிங்கிறது தான் முக்கியம். ஒரு ஸ்டூடெண்ட் ஒரு சோர்ஸ் யூஸ் பண்ண மாட்டாங்க, மல்டிபிள் சோர்ஸஸ் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அவன் என்கிட்ட தான் படித்தான், என்கிட்ட படித்ததுனால மட்டும்தான் பாஸ் ஆனான் அப்படின்னு எந்த ஒரு ஸ்டூடெண்ட்டையும் என்றைக்குமே நான் சொல்லவே மாட்டேன், சரியா? ஸோ எங்களுடைய சக்ஸஸ் மீட்டோ இதுவோ இந்த வருஷம் கிடையாது. இன்னொரு 3-4 இயர்ஸுக்கு நாங்கள் வைக்கிற மாதிரி பிளான் இல்லை. ஏன்னா நான் வந்துட்டு ஒரு பையன் பாஸ் ஆகிட்டு போயிட்டான் அப்படின்னா, பாஸ் ஆகாமல் இருக்கிறவங்கள ஃபோக்கஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். நீங்கள் சக்ஸஸ் மீட் வந்துட்டு வைக்கக்கூடாது, வைக்கிறவங்க தப்புன்னு சொல்லலை, நான் வைக்க மாட்டேன். பட் வைக்கிறவங்கள 3/4 பேர் என்ன பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரியும். ஏன்னா நான் அதில் என்ன பார்த்து ரொம்ப நொந்து நூடுல்ஸ் ஆகி இருந்த ஆள் தான். ஸோ சக்ஸஸ் மீட்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் நம்ம மேக்ஸிமம் அவாய்டு தான் பண்ணுவோம். 2வது விஷயம், நீங்கள் உண்மையிலே எங்களுடைய கிளாஸஸ் பெனிஃபிஷியலாக இருந்துச்சுன்னா நீங்கள் வாலண்டியராக வந்துட்டு இன்டர்வியூ கொடுக்கலாம். இன்டர்வியூ இந்த சென்ஸ் ஒரு ஸ்ட்ராட்டஜி சொல்கிறது தான். ஸ்ட்ராட்டஜி வந்துட்டு நீங்கள் சொல்லலாம், எப்படி படிக்கணும் அப்படிங்கிறதுக்கு நான் கால் அரேஞ்ச் பண்ணுறேன், மீட்டிங் அரேஞ்ச் பண்ணுறேன். நம்ம அட்மின் டீமை காண்டாக்ட் பண்ணிங்க, ஸ்ட்ராட்டஜி ஷேர் பண்ணணும் சொல்லணும் அப்படின்னா நீங்கள் ஷேர் பண்ணலாம். நோ இஷ்யூஸ் இன் தட். ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நீங்கள் ஸ்ட்ராட்டஜி எனக்கு உண்மையை சொல்லணும். என்கிட்ட வந்து சொல்கிறேங்கிறதுக்காக என்கிட்ட படிச்சேன்னோ இல்லை எங்கள் சேனல் தான் பெஸ்ட்டுன்னு சொல்ல வேண்டாம். ஒரிஜினல் சோர்ஸஸ் எங்கெங்கே படிச்சிங்க அப்படிங்கிறத சொல்லுங்கள். உண்மையிலே ஸ்டூடெண்ட்டுக்கு பெனிஃபிட் ஆகும் என்ன ஸ்ட்ராட்டஜி அப்படின்னா, நம்ம சொல்கிறதுல 10 பேர் நல்லது அடைவோம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் கான்டாக்ட் பண்ணி சொல்லலாம். நீங்கள் உங்களுக்கு எந்த சோர்ஸ் கிடச்சிங்கனாலும் நீங்கள் சொல்லுங்கள். பட் அதை விட ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, நீங்கள் பாஸ் ஆகிட்டிங்கன்னா உங்கள் கூட படிக்கிறவங்கள மறந்துடாதீங்க, கூட படிக்கிறவங்க விட்டுறாதீங்க. கூட படிக்கிறவங்க அப்படியே உடஞ்சி போயிடுவாங்க. நீங்கள் 4 பேர் சேர்ந்து படிச்சிருப்பீங்க, 3 பேர் பாஸ் ஆகிருப்பீங்க. ஒருத்தர் வந்துட்டு அப்படியே பிரேக் ஆகிருப்பார், இல்லை ஒருத்தர் பாஸ் ஆகிருப்பீங்க, 3 பேர் கிளியர் பண்ண முடியாமல் போயிருக்கும். ஸோ உங்கள் கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸுக்கு நீங்கள் தான் சப்போர்ட்டாக இருக்கணுங்க. உங்கள் கூட இருக்கிறவங்க எந்த கஷ்டப்படுறாங்கன்னு பக்கத்துலேருந்து கண்ணால் பார்த்துருக்கீங்க நீங்கள், சரியா? உங்கள் கூட இருக்கிறவங்களுக்கு நீங்கள் தான் சப்போர்ட்டாக இருக்கணும். இன்ஃபேக்ட் நான் என்ன சொல்கிறேன், அவங்களுக்கு ஒரு டெஸ்ட் பேக்கேஜோ ஒரு கோர்ஸோ இல்லை மெயினாக எக்ஸாம் ஃபீஸோ கொடுங்க.
ஏன்ட்ட வந்து தராதீங்க. இப்போ பாஸ் ஆகிட்டு 2 பேர் வந்துட்டு நம்மள்ட்ட தரானுங்க, சார் இந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஹெல்ப் பண்ணுங்க. நான் யார்ட்டையும் காசு வாங்க மாட்டேன் ராஜா, என்கிட்ட தராதீங்க. என்கிட்ட எதுக்கு தரீங்க? நீங்கள் தான் உங்களுக்கு தான் கஷ்டப்பட்டோம். உன் கண்ணு முன்னாடி கஷ்டப்பட்டவன் ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பான், கண்ணு முன்னாடி கஷ்டப்பட்ட ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பான் இல்லையா? என்னை கான்டாக்ட் பண்ண கஷ்டப்பட்ட ஸ்டூடெண்ட்ஸ் நான் கை காமிக்கேன். பட் நீங்கள் உங்கள் கையால் தான் கொடுக்கணும், என்கிட்ட வந்து தரக்கூடாது. உங்கள் கையால் கொடுங்க. யூ ஷுட் எக்ஸ்பீரியன்ஸ் த ஜாய் ஆஃப் கிவிங். கொடுக்குறதுடைய சந்தோஷத்தை நீங்கள் அனுபவிக்கணுங்க, நீங்கள் என்ஜாய் பண்ணணும். என்கிட்ட வந்து நீங்கள் 4 பேருக்கு ஹெல்ப் பண்ணுங்க, இந்த இது கொடுங்க அந்த இது கொடுங்கன்னு என்கிட்ட வந்து காசு தராதீங்க. நீங்களே ஹெல்ப் பண்ணுங்க, நீங்களே ஹெல்ப் பண்ணுங்க. நீடட் ஸ்டூடெண்ட்ஸு தெரியல சார் அப்படின்னு சொன்னீங்கன்னா நான் கை காமிக்கிறேன். பட் நான் உங்கள்கிட்ட இருந்து கையில் காசை வாங்கி நான் உங்களுக்கு கொடுக்க மாட்டேன். நீங்கள் தான் அவங்களுக்கு பேசி ஷேர் பண்ணி கொடுக்கணும், சரியா? ஸோ ப்ளீஸ் இஃப் பாசிபிள் தெரிஞ்சவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள். தெரிஞ்சவங்க கஷ்டப்பட்டவங்க ரொம்ப தெரியாது அப்படின்னா என்னை கான்டாக்ட் பண்ணுங்கள், நான் கான்டாக்ட்ஸ் கொடுக்குறேன், பேசுங்க அவங்க கூட. நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டு வந்தோம், நம்ம வந்த நிலமை எப்படி இருந்துச்சு அப்படிங்கிற மட்டும் என்றைக்குமே மறந்துடாதீங்க. நீங்கள் எவ்வளோ உயரத்துக்கு போனீங்கனாலும் எங்கேருந்து வந்தீங்கன்றதை ஞாபகம் வச்சுருந்தீங்க அப்படின்னா அது உங்களை எப்பயுமே கிரவுண்டடாகவும் ஹம்புளாகவும் ஒரு ப்ராப்பர் ஹியூமன் பீயிங்காகவும் வச்சுருக்கோம். ஸோ இதுதான் நான் வந்து பாஸ் ஆனவங்கள்ட்ட சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறது. ஸோ இதையும் தாண்டி உங்களுக்கு வேறு எந்த உதவிகள்னாலும் நம்ம செய்ய தயாராக இருக்கோம். டிசம்பர் 1ஆம் தேதி உங்களுக்கு வந்துட்டு இந்த பார்த்திங்கன்னா ஒரு 600 மெம்பர்ஸ் போட்டிருக்காங்க ஃப்ரீ கோர்சஸ்க்கு. நம்ம எவ்வளோ பேருக்கு முடியுமோ, எவ்வளோ பேர் 100 பீப்புள் வரைக்கும் நம்ம டார்கெட் பண்ணுவோம். 100 பீப்புளுக்கு வந்துட்டு நம்ம கோர்சஸ்ஸு நம்ம வெப்சைட்லேருந்து கொடுத்துருவோம். 1ஆம் தேதி உங்களுக்கு அதுக்கான அப்டேட்ஸு, உங்களுக்கான கான்டாக்ட்ஸு வந்துடும், சரியா? அதுக்கான டீட்டெயில்ஸை நான் ப்ரொவைட் பண்ணிடுவேன். தேங்க்யூ ஒன்ஸ் அகெயின். நம்ம இதையும் தாண்டி இந்த கிளாஸஸை எப்படி கொண்டு போகணும் அப்படிங்கிறத எனக்கு கொஞ்சம் சொல்லுங்கள். ரோட்டு கொஞ்சம் பிரச்சனையாக இருக்குது, நானும் எல்லா மருந்துகளும் ட்ரை பண்ணி பார்த்துட்டேன். ஸோ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிங்க. தேங்க்யூ, டாட்டா, பை பை.